வணக்கம், நான் உங்கள் அப்ஜித். யூடியூப் சேனல்களுக்கு கட்டுப்பாடு விதிக்க உகந்த நேரம் இது அப்படின்னு நான் சொல்ல, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி குமரேஷ் பாபு அவர்கள் தான் சொல்லியிருக்காரு. ரெட்பிக்ஸ் சேனலுடைய ஃபெலிக்ஸ் அவர்கள் அவர் இப்போ கைது பண்ணிட்டாங்க. முன்னாடி அவர் கைது பண்ணுவதற்கு முன்னாடி இந்த சவுக்கு சங்கரை அவர்கள் நேர்காணல் எடுத்தார் இல்லையா, அதன் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனையில் இவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும்போது இவர் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த மனுவை விசாரித்த நீதிபதி அவர்கள் தான் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதாவது நேர்காணல் கொடுக்க வரவங்க அவதூறுகளை பேசும் விதமாக அவர்களை தூண்டி கேள்வி கேட்கக்கூடிய நேர்காணல் எடுப்பவர்களையும் முதல் எதிரியாக சேர்க்க வேண்டும் வழக்குகளில் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. உண்மையிலே இது ஒரு நியாயமான கருத்து தான், ஏற்கக்கூடிய ஒரு கருத்து தான். ஏன்னா இங்கே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப எளிது. ஆனால் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோன்னே நான் ஒரு ஊடகவியலாளர் ஆகிட்டேன், நான் யாரை பற்றி வேணுமாலும் என்ன வேணுமா பேசலாம் அப்படின்ற நினைப்போடு இங்கே ஒரு பெரிய கூட்டம், இங்கே வளர்ந்து வரக்கூடிய கட்சிகள், எதிர்கட்சிகள் அப்படின்றவங்க மேலே எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் சகட்டு மேனிக்கு குற்றச்சாட்டுகளையும் அவதூறுகளையும் பேசக்கூடிய வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் மீது நிறைய இந்த திராவிட யூடியூப் சேனல்கள் அவதூறு பேசுகிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நீதிபதி அவர்கள் சொன்ன இந்த கருத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, ஆளுங்கட்சிக்கு எதிராக யாரும் அவதூறு பேசினா தான் அவங்க மீது நடவடிக்கை எடுப்பீங்களா, இல்லை மற்ற எதிர்க்கட்சிகள், வளர்ந்து வரக்கூடிய அரசியல் கட்சிகள், மற்ற சமூக ஆர்வலர்கள் மீதும் ஆதாரமற்ற அவதூறுகளை பேசினாலும் அவங்களுக்கும் இந்த கருத்து என்பது பொருந்துமா? இதுதான் எங்களுடைய கேள்வி. சவுக்கு சங்கர் அவர்கள் பெண் காவலர்கள் குறித்து சொன்ன அந்த விஷயம் என்பது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. அவர் பேசினதுக்கான உரிய தண்டனை அவருக்கு கிடைக்கணும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் சவுக்கு சங்கர் இப்படி பேசிட்டாருன்னு சொல்லி கொந்தளித்த இந்த பெண்ணியவாதிகள், இந்த திராவிட கூட்டம், காசு கொடுத்து ஆளெல்லாம் கூட்டு சவுக்கு சங்கர் மீது விளக்கமாற எரிய வச்ச அந்த அளவுக்கு இறங்கி வேலை செஞ்ச அந்த திராவிட கூட்டம், அந்த கூட்டத்தையே சார்ந்த ஒரு பெண்மணி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி ஒரு மோசமான அருவருக்கத்தக்க ஒரு விஷயத்தை இதே மாதிரி ஒரு வலையில் பேசியிருக்காங்க. அது என்னன்னு நீங்களே பாருங்க. காவினருக்கு தேவை ஒட்டி அவர்களுடைய உடல் தேவையுமே எடப்பாடி பழனிசாமி நிறைவு செய்திருக்கிறார் அப்படிங்கும்போது கேவலமான கட்சிடா. இவன் எப்படி முதலமைச்சர் ஆனா, காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனான்னு பார்த்தா விபச்சாரம் செய்து முதலமைச்சரா இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அதுதான் அங்க தெரிய வந்திருக்கு. கூவத்தூர்ல போய் குமாரம் அடிக்கும் போது ஒவ்வொருத்தரும் இந்த பெண் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதையெல்லாம் இவர் நடிகைகள், அதை நம்ம சொல்ல வேண்டாமேன்னு யோசிக்கிறோம். பெண் ஒரு ப்ரொஃபஷன்ல இருந்திருக்காங்க, நடிகைகளா இருந்திருக்காங்க. எனக்கு இந்த பெண் வேணும் அப்படின்னு சொன்னா அதையெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அதனாலதான் அத்தனை எம்எல்ஏக்கும் எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதா அம்மையாரினுடைய மறைவுக்கு பின்னாடி யாரு அதிமுகவினுடைய தலைமை பொறுப்புக்கு வர்றது அப்படின்றதுல இருந்த அந்த சிக்கலில் குதிரை பேரம் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் நடந்துச்சு. யார் பக்கம் அதிகமான எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படின்றது. அதில் பார்த்திங்கன்னா நடந்த ஒரு மோசமான ஒரு கேலிக்கூத்தான ஒரு விஷயம் என்பது எம்எல்ஏக்களை கொண்டு போய் அந்த கூவத்தூர் ரிசார்ட்டில் அடைச்சி வச்சு அங்கு நடத்தப்பட்ட அந்த குதிரை பேரம். இது எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய உடல் தேவையை பூர்த்தி செய்வதற்காக பெண்கள் அங்கே அழைச்சி செல்லப்பட்டாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா நடிகைகள் அங்கே போனாங்க. அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எந்தெந்த பெண்கள் வேணுன்றாங்களோ அவங்களெல்லாம் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டிகிட்டு போனார். இப்படி விபச்சாரம் செய்து தான் அதிகமான எம்எல்ஏக்களுடைய ஆதரவை பெற்று முதலமைச்சர் ஆனார் அப்படின்னு சொல்லி ஒரு சமூக வலைதளத்தில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது ஒரு அருவருக்கத்தக்க ஒரு அவதூறை பேசுகிறாங்க. இப்போ இவங்க இப்படி வெளிப்படையாக அவங்க பேசுகிறாங்கன்னா இது சம்மந்தமான ஆதாரங்கள் ஸ்ரீவித்யா அவர்கள்ட்ட இருக்கா, அல்லது பேசியதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த கரியாளன் அவர்கள்ட்ட இருக்கா? எந்தெந்த நடிகைகள் போனாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு தெரியுமா? இல்லை அது சம்மந்தமான புகைப்படங்கள், அது சம்மந்தமான ஆடியோ ரெக்கார்டுகள், இல்லை வீடியோக்கள் எதுவும் இவங்ககிட்ட இருக்கா? குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீவித்யா அவர்கள் சொல்கிறாங்க பெண்கள் அங்கே போனான்னு சொல்லும்போது நெறியாளராக இருக்கக்கூடிய கரிகாலன், அவரோட பேர் இயற்பேர் வேறு, கரிகாலன்னு பேரை வச்சு மாற்றி வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காப்புல, அவர் சொல்கிறாரு நடிகைகள் அப்படின்னு. எப்படி நடிகைகள் தான் அங்கே போனாங்கன்னு எக்ஸாக்டாக இவருக்கு தெரியும். அது சம்மந்தமான தகவல் எதுவும் இவர்கிட்ட இருக்கா, இல்லை இவர்கிட்ட எதுவும் நடிகைகள் முறையிட்டாங்களாம்? இப்போ அந்த நீதிபதி அவர்கள் சொன்னார் இல்லையா, அந்த கருத்தை இந்த விஷயத்துக்கும் நம்ம பொருத்தி பார்க்கலாம் இல்லையா. அந்த பெண்ணை நடிகைகள் அப்படின்னு சொல்லி பேச, அந்த அவதூறாக பேச அனுமதித்து பேச தூண்டக்கூடிய ஒரு நெறியாளராகத்தான் இந்த கரிகாலன் செயல்பட்டுருக்காரு. அவரை தவறாக பேசுகிறதா, எங்க நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஆதாரம் தான் கொடுங்க, ஆதாரம் இல்லாமல் நீங்கள் சொல்கிறீங்க, ஏதாவது நடிகைகள் சம்மந்தமான ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி இவர் எதுவுமே கேட்கல. அவரை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு, அதை ரசிக்கிறாரு. இவரும் எடுத்து கொடுக்குறாரு பெண்கள் இல்லை நடிகைகள் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரொஃபஷனலையும் சொல்கிறாங்க. அப்படி எடுத்து கொடுத்து அவதூறு பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாங்கன்னா அவதூறு பேசுகிறது மீது வழக்கு போடணும், பேச தூண்டின இவர் மீது வழக்கு போடணுமா இல்லையா?
எப்படி நீங்கள் சவுக்கு சங்கர் மீது வழக்கு போட்டீங்க, ஃபெலிக்ஸ் மீது வழக்கு போட்டிங்கன்னா இப்போ இந்த ஸ்ரீவித்யா மீது வழக்கு போடணும், இந்த கரிகாலன் அப்படின்னு பேர் வச்சு சுற்றுற இந்த நபர் மீதும் வழக்கு போடணுமா இல்லையா? வழக்கு போடுவாங்களா? இப்போ மீட்டு விவகாரத்தில் நடிகைகளுக்கு ஆதரவாக பேசிய பலரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த நடிகைகளை பற்றி அவதூறாக பேசியிருக்காங்க. நடிகைகளாக இருந்தாலும் பெண்கள் தானே, அவங்களுக்கும் குடும்பம் என்பது இருக்கு இல்லையா, அவங்களுக்கும் குழந்தைகள்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு என்று தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு இல்லையா. போகிற போக்கில் பொதுவாக நடிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு நடிகை துறையில் இருக்கவங்களே இப்படி தான் அப்படின்ற மாதிரியான ஒரு பொது புத்தியில் பேசுகிறாங்களே, இப்போ இதையும் வந்து கண்டிக்கணுமா இல்லையா? நாங்கள் வந்து மற்றவங்க பேசினா தான் குலைப்போம். இதே இது திராவிட ஆதரவாளர்கள், இந்த திராவிட கூட்டத்தை சார்ந்தவங்க பெண்களை பற்றி எவ்வளோ இழிவாக வேணுமா பேசிக்கலாம், திமுக மேடல் எவ்வளோ வேணுமா இழிவாக பேசிக்கலாம், அப்போல்லாம் நான் வந்து நாங்கள் நவதுவாரத்தையும் பொத்திக்கிட்டு தான் இருப்போம். இதே இது வெளியே எவனாச்சும் ஒருத்தையும் பேசிட்டா நாங்கள் கம்பை சுற்றிட்டு வருவோம் அப்படின்னா இது என்ன மாதிரியான பெண்ணியம், இது என்ன மாதிரியான அணுகுமுறை? நியாயப்படி பார்த்தா இந்த சவுக்கு சங்கரும் ஃபெலிக்ஸும் ஜெயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் தான் ஜெயிலுக்குள்ளே போயிருக்கணும். அந்த அளவுக்கு வக்கரமாக பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினரை பற்றி ரொம்ப இழிவாக வந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய 2 நபர்கள் இவங்க மீது அந்த விதிமுறைகள், அந்த கருத்து என்பது பொருந்துமா அப்படின்றதான் கேள்வி. இல்லைப்பா, அவங்க மீது வந்து வழக்கு கொடுத்தாங்க, அதனால் நாங்கள் நடவடிக்கை எடுத்து, இவங்க மீது யாருமே வழக்கு கொடுக்கல, அதனால் நாங்கள் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லி சப்ப கட்டுப்பட்டா போகிறீங்களா? நேர்மையாக வழக்கு கொடுத்திருந்தாலும் இந்த அளவுக்கு தீவிரமாக நம்ம சவுக்கு சங்கரை வந்து அடித்து கையை உடைச்சிங்கள, பெண்களுக்கு எதிராக பேசிட்டாங்க அப்படின்னு, அதே மாதிரி ஸ்ரீவித்யாவை அடித்து கையை உடைப்பீங்களா? ஜெயிலுக்குள்ள வச்சு நடிகைகளை பற்றி நீங்கள் எப்படி பேசலாம், அவங்களும் ஒரு தொழில் பண்ணுறவங்க தானே, அவங்களுக்கும் குடும்பம் இருக்குல்ல, அந்த பெண்களை பற்றி மட்டும் நீங்கள் பேசலாமா அப்படின்னு சொல்லி ஸ்ரீவித்யாவை கூட்டு போய் பெண்கள் காவல் நிலையத்தில் வச்சு அடித்து கையை உடைப்பீங்களா? இப்போ இதே மாதிரி கரிகாலன் போயிட்டு எனக்கு வந்து முன்ஜாமீன் கொடுங்கன்னு சொல்லி மனு தாக்கல் பண்ணால் அதே மாதிரி நீதிபதி அவர்கள் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லுவாரா? உங்களையும் வந்து முதல் குற்றவாளியாக சேர்க்கணும், உங்களுக்குலாம் ஜாமீன் தர முடியாது அப்படின்னு வந்து நீதிபதி அவர்கள் இந்த கருத்தை சொல்லுவாரா? இதெல்லாம் கேள்வி. ஏன்னா இங்கு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொன்னாலும் இங்கே ஆளுங்கட்சியினருக்கு ஒரு சட்டமும் எதிர்க்கட்சியினருக்கு ஒரு சட்டமும், எந்த விதமான அதிகாரத்திலும் இல்லாத வளர்ந்து வரக்கூடிய கட்சியை சார்ந்தவங்களுக்கு ஒரு சட்டமும், ஆளுக்கு ஒரு நியாயமும் நாளுக்கு ஒரு நீதி அப்படின்ற லட்சணத்தில் தான் இங்கே இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இங்கு எந்த ஆட்சி அதிகாரம் வந்து மாறினாலும் கூட இங்கு சட்டத்தின் ஆட்சி தான் நடக்கணும். இங்கே திமுகவின் ஆட்சியோ, அதிமுகவின் ஆட்சியோ, காங்கிரஸின் ஆட்சியோ, பிஜேபியின் ஆட்சியோ, ஏன் நாம் தமிழர் ஆட்சியோ கூட இங்கே நடக்கக்கூடாது. இங்கு சட்டத்தின் ஆட்சி தான் நடக்கணும். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்றது தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா இந்த அரசியல் தலைவர்களுக்கு கொம்பு முளைச்சிடும், தான் இஷ்டத்துக்கு என்னமா செய்யலாம், நம்மக்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி தாந்தோண்டித்தனமாக இப்போ எப்படி திமுக அரசு செயல்படுகிறதோ அதே போல் செயல்பட ஆரம்பிப்பாங்க. அது இங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு தான் ஆபத்தாக முடியும். இங்கு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனாலும் கூட அவர்கள் சட்டத்தின்படி தான் தண்டிக்கப்படணுமே தவிர இவங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் தண்டிக்கப்படக்கூடாது. இதுதான் என்னுடைய கருத்து. தொடர்ந்து இந்த அதிகார வர்க்கத்தை நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போது தான் அவங்களுக்கு அச்சம் என்பது ஏற்படும். கேள்வி கேட்பது நம்ம உரிமை, தொடர்ந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். மேலும் இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன். வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும். நன்றி.